முன்னொரு காலத்துல ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த அப்பாக்கு 3 பசங்க இருக்காங்க. அதுல இந்த கடைக்குட்டி தம்பியோ இருக்கிறதுலே ரொம்பவே சிம்பிளான ஆளு. அவங்களுக்குன்னு சொந்தமா வயல் இருக்கும். ஒரு நாள் காலையில அப்பா தன்னோட 3 பசங்களை கூப்பிட்டு வயலுக்கு போலான்னு போறப்போ அவங்க அறுவடை பண்ணி வச்சிருந்த நெல் எல்லாத்தையுமே யாரோ குறைச்சு போட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையில அப்பா உட்காந்து சீரியஸா பேசிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனையை நம்ம எப்படியாவது சரி பண்ணி ஆகணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பெரிய அண்ணனை அன்னைக்கு நைட்டு காவலுக்காக போய் உட்கார சொல்றாரு. பெரிய அண்ணனும் சீரியஸான முகத்தை வச்சுட்டு போக நம்ம கடைக்குட்டி தம்பியும் ஜாலியா நெருப்போட விளையாடிட்டு இருக்கான். பெரிய அண்ணன் நெல்லு கிட்ட போனதும் காவலுக்காக உட்கார்றாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு சுண்டலி ஒண்ணு அவர் பக்கத்துல வருது. கிட்ட வந்த எலியும் தனக்கு ஏதாவது சாப்பிடாதாங்கன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்குது. ஆனா அண்ணனோட மதிக்காம தன்னோட தொப்பியை வச்சு அந்த எலியை பிடிச்சிடுறாரு. இப்ப தொப்பியை எடுத்து பார்த்தா கீழ இருந்து எலி மாயமா மறைஞ்சு போயிருக்கும். ஆச்சரியத்துறவே கொஞ்ச நேரத்துல அண்ணனும் தூங்கிடுறாரு. இப்ப பார்த்தா இரவு கடந்து போய் அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. அவங்க அடுக்கி வச்சிருந்த நெற்கதிர்களும் செதறி கிடக்குது. யார் அதை குறைச்சு போட்டதுன்னு தெரியாம திரும்பவும் அதை சரி பண்றாரு. இப்போ அடுத்த நாள் நைட்டு அப்பா ரெண்டாவது அண்ணனை பாதுகாப்புக்கு இருக்கிறதுக்காக போக சொல்றாரு. ரெண்டு அண்ணனும் வீரா போட போய் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சிருந்த வைக்கோல் பக்கத்துல போய் உட்காரான். பயங்கர பசியோட கொண்டு வந்த சாப்பாட சாப்பிட ஆரம்பிக்க பார்த்தா இப்போ அந்த சுண்டலி வந்திருக்கும். இப்ப பார்த்தா அந்த சுண்டலி ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொல்லணுன்றதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனா அதை கொஞ்சம் கூட மதிக்காத அந்த ரெண்டாவது அண்ணன் தொப்பி வச்சு அதை பிடிச்சிடறான். எப்பவும் போல தொப்பியை தூக்கி பார்த்தா இப்போ அந்த எலி மாயஜலமா மறைஞ்சு போயிருக்கும். இந்த அண்ணனும் தூங்கிட்டு கல்ல எந்திரிச்சு பார்த்தா எப்பவும் போல வைக்கோல் செதறி கிடக்குது. இப்போ பார்த்தா 3வது நாள் இப்போ நம்ம கடைக்குட்டி தம்பிக்கு தான் வேலை. அவனும் ரொம்பவே சிம்பிளான ஆளு. இன்னைக்கும் கரெக்டா